ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க பேசலாம். இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, யார் மேலே அதிகமான தப்பு இருக்குது அப்படின்னு தான் பேச போகிறோம். அந்த 2 பேர் யார் அப்படின்னா, ஒன்று ஜாய் கிருஷ்ணா, இன்னொன்று மாதம்பட்டி ரங்கராஜ். அது என்னங்க அதிகமான தப்பு அப்படின்னா, 2 பேர் பண்ணும் தப்பு தானங்க. இது சரியாக தப்பான்னு நம்ம ஆர்கியூ பண்ணவே முடியாதுங்க. அதனால தான் இந்த தப்பில் யார் மேலே அதிகமான தப்பு இருக்குன்றதை நம்ம பேச போகிறோம். முதல்ல மாதம்பட்டி ரங்கராஜ். அவர் ஒன்றும் குழந்த கிடையாதுங்க தெரியாமல் செய்கிறதுக்கு. அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிருக்கு, 2 பசங்க இருக்காங்க. இருந்தும் அவர் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இறங்கியிருக்கிறாரு. அது தப்பு. ஆனால் அவர் ஏன் இவ்வளோ தைரியமாக இறங்கினார் அப்படின்னா, அவருக்கு இருக்கிற அதிகமான காசு தாங்க. காசு நிறைய இருக்குது, பணம் இருக்குது, நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் பணத்தை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. அதனால் அவர் இதில் இறங்கியிருக்கிறார். 2வது ஜாய் கிருஷ்ணா. அவங்களும் ஒன்றும் குழந்தை கிடையாதுங்க. அவங்களுக்கும் ஏற்கனவே மேரேஜ் ஆகிருக்கு, முதல் கணவர் இருக்கார், அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குது. அதனால் அவங்களும் விவாகரத்தாகாமலே இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இறங்கியிருக்காங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பை தொடங்கினது மீன்ஸ் இனிஷியேட் பண்ணது ஜாய் கிருஷ்ணாவா மாதம்பட்டி ரங்கராஜான்னு தெரியாது. ஆனால் 2 பேருமே டிவோர்ஸ் வாங்காமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் 2 பேர் மேலேயும் இதில் சரியான தப்பு இருக்குது, மீன்ஸ் சரிசமமான தப்பு இருக்குது. அடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுது. இப்போ தெரியாமல் 2 பேரும் பிரிஞ்சு வாழ்கிறோம், 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு 2 பேருக்கும் அசம்ஷன் இருந்தால் கூட டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் 2 பேரும் வெயிட் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் டிவோர்ஸ் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணி 2 பேர் டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும் ஒரே சமயத்தில். அதுக்கப்புறம் இவங்க இதை கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி யாருக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஆனால் 2 பேருமே பிரிஞ்சு வாழ்கிறதா ஜாய் கிருஷ்ணா தான் சொல்கிறாங்க, மாதம்பட்டி ரங்கராஜ் எதுவுமே சொல்லலை. 2 பேரும் பிரிஞ்சு வாழ்கிறப்ப இந்த மாதிரி ஒரு உறவை தொடங்கினது சரியான விஷயந்தான். நான் அதை மறுக்கவே மாட்டேன். பல பேர் அதை தான் பண்ணுறாங்க. அதனால் அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல விரும்பலை. ஆனால் தொடர்ந்தீங்க இல்லையா, கண்டினியூ பண்ணிங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. டிவோர்ஸ் விவாகரத்து ஆகாமல் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அது 2 பேர் மேலேயும் அந்த தப்பு இருக்குங்க. அடுத்து நான் ஏன் இந்த விஷயத்தில் ஜாய் கிருஷ்ணாவா மாதம்பட்டி ரங்கராஜா அப்படின்றதுல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதிகமான தப்பு மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே தான் இருக்குது. இதுதான் என்னோட ஒப்பீனியன். அதுக்கு நான் 5 பாயிண்ட் வச்சுருக்கேன். மொதல் பாயிண்ட் என்னென்னா, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு என்ன பேசிக்காக அப்படின்னா, நான் ஒரு ஆம்பளை, நான் என்ன வேணாலும் செய்வேன், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்ற பெரும்பான்மையான ஆண்களுக்கு இருக்க ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை தான் அவருக்கும் இருந்திருக்கு. அந்த தைரியத்தில் தான் செஞ்சுருக்காரு. ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஏங்க அவருக்கு தெரியாதாங்க, அவருக்கு ஒய்ஃப் இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்குது, தப்புனாலும் ஒய்ஃபால் என்ன பண்ண முடியும், வேறு யாருனால தாங்க என்னங்க பண்ண முடியும், அந்த தைரியம் தாங்க அவருக்கு. 2வது விஷயம், விவாகரத்து ஆகாமலேயே ஜாய் மாதிரி பொண்ணு நெருக்கமான ரிலேஷன்ஷிப்க்கு ரெடியாக இருக்கும்போது அவருக்கு என்னங்க, நம்ம உபயோகிச்சுட்டு நம்ம இதுலேருந்து விலகிடலாம் அப்படின்னு ஒரு மோசமான மனநிலையும் அவருக்கு இருந்திருக்கு. அது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் என்னன்னாங்க, பணபலங்க. என்கிட்ட காசு இருக்குது, என்ன பிரச்சனைனாலும் பணத்தை வச்சு நான் சமாளிச்சுக்குவேன் அப்படின்ற பணத்திமிருதாங்க. 4வது விஷயம் என்னென்னா, இவ்வளோ பணம் இருக்கிறப்ப அதிகாரத்தோடு அவருக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பரிச்சயமும் இருக்குங்க. அதிகாரத்தில் இருக்கவங்களோட அவருக்கு பரிச்சயம் கண்டிப்பாக இருந்திருக்கு. அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம இதிலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. 5வது விஷயம், தன்னோட மனைவி ஒரு வழக்கறிஞர்னு அவருக்கு நல்லா தெரியும், லாயர்னு தெரியும். அது இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளில வந்தால் அவங்க எப்படியும் தனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா விவாகரத்து வாங்கலை இல்லை, அதனால் அவரோட மனைவி அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியுங்க. அதனால தாங்க அவர் தைரியமாக அதை பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இதில் வின்வின் சிச்சுவேஷன் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அசியூம் பண்ணியிருக்கிறார். அதாவது இந்த விஷயத்தினால கோவமாகி முதல் மனைவி அவரை விவாகரத்து பண்ணினா ஜாயோட போயிடலாம். அப்படி இல்லைன்னா முதல் மனைவி விவாகரத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஜாயை விட்டுட்டு முதல் மனைவியோடு போயிடலான்னு எல்லா 2 பொண்டாட்டிக்காரங்களும் பிளான் பண்ணுறது தான் அவரும் பிளான் பண்ணி செஞ்சுருக்காரு. அதை தான் இப்போ வரைக்கும் செஞ்சிட்ருக்கிறாரு. ஏன்னா ஸ்ருதி விவாகரத்து கொடுத்தா ஜாயோட போயிடலாம், ஸ்ருதி ஒத்துக்கலைன்னா ஜாயை விட்டுட்டு ஸ்ருதியோடு இருந்துக்கலாம். ஏன்னா ஸ்ருதி ஒரு லாயரு, அதனால் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க அப்படின்ற தைரியத்தில் தான் அவர் இவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. இதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்ருதியை வச்சு வெளில மறுபடியும் இதே மாதிரி செய்யலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பிரச்சனையில் மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே தாங்க அதிகமான தவறு இருக்குது. அதுதாங்க என்னோட ஒப்பீனியன். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் தொடர்ந்து பேசலாம். நன்றி.